இந்த வசனத்தில் எனக்கு ஒரு 3 கேள்விகளுக்கு விடை கிடைத்ததாக நான் எண்ணுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆத்துமாறு என்ன கேள்வி அப்படின்னா, சில நேரங்களில் சில வசனங்கள் நமக்கு விளங்க மாட்டேங்குது, சில நேரங்களில் வசனம் நமக்கு புரிய மாட்டேங்குது, சில நேரங்களில் சில வசனங்கள் சில காலகட்டத்தில் நமக்கு நல்லா விளங்குது, சில காலகட்டத்தில் சில வசனம் நமக்கு தெளிவாக இதுதான் அப்படின்னு சொல்லி விளங்குது. சில வசங்களுக்கு நமக்கு விளக்கம் தெரிந்து கூட நம்ம போதகர் நமக்கு போதித்தும் கூட அது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்? இந்த வசனத்தில், அதாவது இது ஒரு பதில் கொடுக்கக்கூடிய வசனமாகும். என்ன வசனம் அப்படின்னா, அதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறவர்களுக்கும் அவள் வசனம் அவனுக்கு புறப்பட்டது. இது ஒரு கேள்விகளுக்கு ஒரு விடையாகும். இந்த 3 கேள்விகளுக்கு ஒரு விடையாகும். என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது கர்த்தர் அந்த வசனத்தை நம்ம புறப்படும் போது தான் அந்த வசனம் நமக்கு விளங்கும். அது வரைக்கும் நமக்கு என்னவாகுது? புரியாத புதிராதான். நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே இந்த ஓமைகள் கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு ஓமைகள் விளக்க